உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்காக தான் ஒட்டுமொத்த மாநிலமும் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? மே 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கை எப்படி நடக்க போகுதுங்கிறத பத்தின ஒரு மாஸ்டர் கைடு தான் இந்த விளக்கப்பதிவு. இங்க பாருங்க, இந்த தேர்தல் ரிசல்ட் அப்டேட் ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் நம்ம செல்லூர் இ-சேவா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, தேர்தல் நேர அட்டவணை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 அன்று நடைபெற்றது. உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ வாக்கு எண்ணிக்கை 4/5/2026 அன்று நடக்குது. அன்னிக்கு காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதுக்கப்புறம் சரியா அரை மணி நேரம் கழிச்சு 8:30 மணிக்கு EVM வாக்குகள் எண்ண ஆரம்பிக்கும். இந்த கேப் ரொம்பவே முக்கியமானது. இதுல எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் என்னன்னா, தபால் வாக்குகள் எண்ணும் பணி முழுமையா முடிஞ்ச பிறகுதான் EVMல பதிவான வாக்குகளோட கடைசி சுற்று ஆரம்பிப்பாங்க. இது தேர்தல் முடிவுகள்ல 100% வெளிப்படைத்தன்மைய உறுதி செய்யும். பகுதி 2, 62 மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள். வாக்கெண்ணிக்கை 62 மையங்களில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு மையத்திலும் தபால் வாக்குகளுக்கும் EVM வாக்குகளுக்கும் எந்த குழப்பமும் வராத மாதிரி தனித்தனி மேசைகள் இருக்கும். இது எல்லாமே ERO அளவிலான அதிகாரிகளோட நேரடி கண்காணிப்புல ரொம்ப பாதுகாப்பா நடக்கும். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான நம்பர் இதுதான், 500. அதாவது 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற முறையில தான் எண்ணிக்கை நடைபெறும். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்றதால எந்த தப்பும் நடக்காம துல்லியமான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். பகுதி 3, தபால் வாக்குகளின் பிரம்மாண்டமான எண்ணிக்கை. இந்த முறை தபால் வாக்குகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். மொத்தம் 2.88 லட்சம் அரசு அலுவலர்கள் தபால் வாக்கு போட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாம 85 வயதுக்கு மேற்பட்ட 1.73 லட்சம் பேர் மற்றும் சேவை வாக்காளர்களும் இதுல வாக்களித்துள்ளனர். உண்மையிலேயே இது ஒரு பெரிய ரெக்கார்ட் தாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. கவுண்டிங் நடக்கிற அன்னைக்கு, அதாவது May 4 காலையில கரெக்டா 8 மணி வரைக்கும் வர தபால் வாக்குகள் மட்டும்தான் ஏத்துக்கப்படும். அதுக்கப்புறம் வர வாக்குகளை கண்டிப்பா எண்ண மாட்டாங்க. பகுதி 4, ரிசல்ட்டை எப்படி லைவா தெரிந்து கொள்வது. இந்த ரிசல்ட் அனைத்தையும் நம்ம ஆன்லைன்ல ஈஸியா செக் பண்ணலாம். அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் ஆப் மூலமாக யார் லீடிங், எவ்வளோ ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் நம்ம உடனுக்குடனே விரல் நுனியில தெரிஞ்சு கொள்ளலாம். மொபைல் ஆப் மூலமா பாக்குறதுக்கு முதல்ல வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கரண்ட் எலெக்ஷன் உள்ள போனீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற பகுதியில எல்லா அப்டேட்ஸும் செகண்டுக்கு செகண்ட் லைவா பார்க்கலாம். பகுதி 5, குவிக் குவிஸ் மீறோம். குவிக் குவிஸ். வாக்கு எண்ணிக்கை எந்த நேரத்தில் துவங்கும்? ஆப்ஷன் A காலை 7 மணி, ஆப்ஷன் B காலை 8 மணி, ஆப்ஷன் C காலை 9 மணி. ரொம்ப ஈஸியான கேள்விதானுங்க. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க கட்டாயம் பின் பண்றோம். இந்த முழுமையான எக்ஸ்பிளைனர் பதிவை பார்த்ததற்கு நன்றி. முடிவுகளை தெரிந்து கொள்ள மே 4ஆம் தேதி வரை காத்திருப்போம். மீண்டும் பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ-சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.